வணக்கம் திருவருள் குடும்பம். இன்னைக்கு திருநீலகண்ட குயவனார் அவரோட கதையை பார்க்க போகிறோம். இவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவரோட வாழ்க்கை வரலாறு, எப்படி அவர் ஞானம் அடைஞ்சார், அதை பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மேரிட்டல் ரேப். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி உங்களுக்கு எந்த விதமான ஒப்பீனியன் வேணால் இருக்கலாம். ஆனால் மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்கணும். கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருந்தாலும் அது மாறுபடும். ஸோ இந்த கதையை முழுசாக கேளுங்க, தொடர்ந்து பயணிங்க. இறைவனை சிந்திக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அடியாவர்களை பற்றி சிந்தித்தல், தொண்டர் புராணத்தை படித்தல், கதை கேட்டல், இது எல்லாமே உங்களுக்கு இறைவனை நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். கதைக்குள்ளே போகலாம். ஊர் சிதம்பரம். சிதம்பரம் அப்படின்னா அது ஊரே ஒரு தனி சிறப்பான ஊர். அது புரளியா என்ன அப்படின்னு தெரியல. உலகத்தோட மைய பகுதி நடராஜர் கோவிலில் இருக்க நடராஜர் காலோட கட்ட விரல்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் அந்த இடம் மையப்புள்ளி. என்ன அப்படின்னா, சைவத்துக்கு, சைவ சமயத்தின் மையப்புள்ளி சிதம்பரம். சிதம்பரத்தில் இந்த கதை நடக்குது. இந்த கதையை படிக்கும் பொழுது ஒரு பொறாமை உணர்ச்சி ஏற்படுது. வரக்கூடாது தான், ஆனால் வருது. ஏன் அப்படின்னா, இறைவன் இறங்கி நடமாடிய இடங்கள், அந்த கால நேரம், அந்த நேரத்தில் நம்ம இருந்திருப்போமா வாழ்ந்திருப்போமா எதுவுமே தெரியாமல் அந்த ஒரு நொடிக்காக ஏங்குறது இருக்குது பாருங்கள். ரொம்ப பொறாமையாக இருக்குது. சிதம்பரத்தில் நடக்குது. இறைவனே நேரில் வந்து அடியார்களை ஆட்கொண்ட தருணங்களை இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஊரில் சிதம்பரத்தில் குயவர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்துட்டு இறைவனை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ரூபத்தில் பிடிக்கும். அந்த மாதிரி அவருக்கு எந்த ரூபத்தில் பிடிக்கும்னா, திருநீலகண்டன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் சிவனை ரொம்ப இஷ்டப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அடியவர்களுக்கு பதிலாக சிவனே முன் வந்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு அவர் விஷத்தை அருந்தினால அந்த விஷம் இங்கே நிறுத்தப்பட்டது. அந்த தொண்டை குழியோடு இங்கே நிறுத்தப்பட்டது. அதனால் அவருக்கு கண்டர், அவருக்கு திருநீலகண்டர்னு சிவபெருமானுக்கு பேர் வந்தது. அப்படிங்கிற கதை அவர் மிகவும் விரும்பி இறைவனை அந்த ரூபத்தில் அடிக்கடி அவர் மனசில் நினச்சி வணங்கினார். அதனால் அந்த கதையை அடிக்கடி நினைவு கூறுதலால் அவருக்கு திருநீலகண்ட குயவர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதை என்ன அப்படின்னா, அந்த குயவர், அந்த திருநீலகண்ட நாயனார் ரொம்ப இயல்பான, மிகவும் எல்லா மனிதனுக்கும் உள்ள ஆசை, பாசம், ஒரு சபல புத்தி, இது எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன். அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு எப்படி போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த திருநீலகண்ட நாயனார் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு முறை விளைமகள் கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தது அவர் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த திருநீலகண்ட குயவனாருடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒதுக்கிடுறாங்க. மற்ற எல்லா சேவைகளையும், கணவனுக்கு உண்டான அத்தனை சேவைகளும் இவங்க செய்கிறாங்க. அந்த மனைவியாக இருந்து உணவு பரிமாறுதல், உணவு அவங்களுக்கு ஆக்கி வைத்தல், மற்றபடி மற்ற அடியார்களை கவனித்தல், கணவனுக்கு மற்ற சேவைகளை எல்லாம் செஞ்சுட்டு அந்த கணவனோடு நெருக்கமாகக்கூடிய அந்த தாம்பத்தியத்தில் மட்டும் ஈடுபட மறுக்கிறாங்க. அப்போ இவர் காரணத்தை தெரிஞ்சுக்கிறாரு. என்ன காரணம் அப்படிங்கிறத திருநீலகண்ட குயவனார் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், சபலத்தினால ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது நியாயம்தான், மனைவி நம்மையில் கோபமாக இருக்கிறது நியாயம்தான், சரி சமாதானப்படுத்த முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, கிட்ட போய் இன்னது நடந்தது, இப்படி நடந்தது, அது சரியோ தவறோ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு முன்னெடுப்பு, மன்னிப்புக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுக்காக சமாதானப்படுத்தி தீண்ட முயற்சி செய்கிறார் மனைவியை. அப்படி செய்யும் பொழுது மனைவி என்ன சொல்கிறது, அவர்களும் ஈக்குவலாக இறைவன் மேலே அன்பு, பக்தி, அடியார்களை கவனித்தல், இப்படி மிகச்சிறந்த பெண்மணியாக இருக்காங்க. அவர்களால் இந்த துரோகத்தை துளி கூட ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் மாதிரி போட்டுடுறாங்க. நீர் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னா, நீங்கள் திருநீலகண்டன் மேலே ஆணையாக இனி என்னை தீண்டவே கூடாது, தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
தன்னால் எவ்வளவோ முயற்சி செய்தும், இதில் என்ன விஷயம்னா, அவர் முயற்சி செய்தும் அவரால் அந்த காமத்திலிருந்து விடுபட இயலாதவராய் தவிக்கிறாரு. அதனால தான் அவர் ஒரு கட்டுப்பாடை இழந்து விலைமகள் கிட்ட போயிட்டு வர்ற அளவிற்கு அவரால் காமத்தை கட்டுப்படுத்த இயலாதவராய் இருக்காரு. ஆனால் இப்போ மனைவி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீரெம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுடுறாங்க. அப்போ இங்கே ஒரு திருவிளையாடல் நடக்குது. என்ன அப்படின்னா, நீர் எம்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம், அதுக்கு பதிலாக எம்மைன்னு சொன்னதுனால அது ப்ளூரல், பன்மையில் சொன்னனால இனி பெண்களே தொடுவதில்லை அப்படின்னு அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அது அந்த திருநீலகண்டத்தின் மேல் ஆணைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எல்லாவற்றையும் விஞ்சு இந்த இடத்துல பக்தியும் இறைவன் மேல் இருக்கக்கூடிய அன்பும் வந்ததுனால திருநீலகண்டர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, மனைவி உள்பட இனி எந்த பெண்ணையும் நான் தீண்டுவது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் ஒரு சபதத்துக்கும் வராங்க. இருவருமே இறைவன் மேலே ரொம்ப அதிகமாக பக்தி உள்ள ஒரு தம்பதி அப்படிங்கிறதுனால அதை மதிக்கிறாங்க. என்னதான் சபதம் போட்டாலும் மீண்டும் அவர்களுக்குள்ள அந்த கோபம் தணிந்தாலும் ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாலும் அந்த சபதத்திற்கான மரியாதையை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடைபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, யாருக்குமே தெரியறதில்ல. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கணவன் மனைவிங்கிறவங்க வாழ்நாள் முழுக்க தன் இறக்கும் வரை ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ இயன்றவர்கள், கடமைப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு இல்லாட்டியும் அந்த மனைவி எங்கேயும் போக போகிறதில்ல. மனைவியின் அன்பை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு போதுமான அளவு நேரமும் சுதந்திரமும் இருக்குங்கிற பட்சத்தில் கட்டாயத்தின் பேரில் எதையுமே அணுகுதல் தவறு இல்லையா? ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, பக்தியை முன்னிலைப்படுத்தி இந்த தம்பதி ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. 4 பேருக்கு முன்னாடி போய் ஒரு தம்பதியாக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, ஒருவரை மற்றொருவர் நல்ல மரியாதையோடு நடத்துதல், கணவனுடைய பக்தி பாதைக்கு உதவி செய்தல், அவருடைய தொழிலுக்கு உதவி செய்தல், எப்போதும் போல சிரித்த முகத்தோடு அவருக்கு உணவு பரிமாறுதல். இந்த சண்டையை அவங்க தொடரல, அந்த சபதத்தை மட்டும்தான் அந்த தம்பதி என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இது என்ன சொல்கிறது, இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இது ஒரு தீமையில் நடக்கக்கூடிய ஒரு பாதை மாதிரி தானே. நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இதை கேள்விப்பட்டிருப்போம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு பாட்டு ரூபமாக யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தம்பதி என்ன பண்ணிருக்காங்க, வயசே ஆயிடுச்சுங்க. இளமை பருவத்திலேருந்து வயசாயிடுச்சு, முதுமையெல்லாம் வந்துடுச்சு, கிழப்பருவம் வந்துடுச்சு. அப்போ வரைக்கும் இவங்க ஒருவரை ஒருவர் அன்போடும் மரியாதையோடும் கருணையோடும் நடத்தி அந்த பக்திக்கான வழியை அவங்க நடத்தி வாழ்ந்துக்கிட்டாங்க. கிழப்பருவம் வந்துடுச்சு. சோதிக்கிற ஆண்டவன் எவ்வளோ நாள் சோதிப்பான்? அவனுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் கடவுளுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறத அடியார்கள் தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால தான் இதெல்லாம் அதிசய கதைகளாக நம்ம முன்னாடி அரங்கேறுது. இறைவன் நினைக்கிறான், என்னடா இவனுங்க என் மேலே போட்ட சபதத்துக்காக இவங்க 2 பேரும் இப்படியே வாழ்கிறாங்களே, இறைவனால் அதை பொறுத்துக்கவே முடியலை. இப்போ என்ன பண்ணுறாரு, போச்சுடா என்னமாவது பண்ணி இவனுங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுக்கு தாங்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் வாட்டுதலும் வதைத்தலும் இறைவன்கிட்ட. நம்ம எந்த அளவு நேர்த்தியாக இருக்கமோ இறைவன் மனசு கருணை மனசு. அவர் என்ன பண்ணுறாரு, வந்துடுறாரு பூமிக்கு, வாங்க சிதம்பரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வழக்கம் போல் நம்மால் வந்தாலே விளையாடாமல் போக மாட்டார். ரொம்ப விளையாட்டு இல்லையா, இருக்கிறதுலே விளையாட்டுக்கு பேர் போனவர் யார், சிவபெருமான் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவனடியாராக வந்துடுறாரு. அவருக்கு அடியவர் வேஷம் போட்டுட்டு கையில் ஒரு திருவோடு, மண் ஓடு, சாதாரண மண் ஓடு, அதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவர் குயவன், கரெக்டாக. ஊரில் இருக்க அத்தனை அடியார்களுக்கும் இலவசமாக திருவோடை செய்து கொடுக்கக்கூடிய ஒருவர்கிட்ட வராரு. இவங்க மீட் பண்ணுறாங்க. யார், அடியார் வேஷத்தில் வந்திருக்கக்கூடிய சிவனும் திருநீலகண்ட குயவனாரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும் பொழுது வழக்கம் போல் சிவனடியார்களை கண்டோன்னு அந்த அன்பு மரியாதை அந்த உபசரிப்புகள் எல்லாம் நடக்குது. காலில் விழுந்து வணங்கி தம்பதியர்கள் அவர்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கி அவர்களுக்கு உணவு பரிமாறி, இது சகஜமாக அவர்களோட வாழ்க்கையில் என்னாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். துளி அளவு கூட
ஒரு குறை இல்லாமல் அவர்கள் நேர்த்தியாக செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ தான் விளையாட்டை தொடங்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த திருவோடு நான் எங்கேயாவது பத்திரமா வைக்கணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் இதை பத்திரப்படுத்தி யாராவது வச்சுருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு என்ன சுவாமி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வச்சுக்குவியா? இது பார்க்குறதுக்கு வேணால் உனக்கு சாதாரண மண் ஓடு மாதிரி தெரியலாம், ஆனால் இது மிக அற்புதமான ஒரு மண்வோடு. இது தொலைஞ்சு போச்சுன்னா நான் உன்னை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட திருவோடை நீ பத்திரப்படுத்தி வச்சிருன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறாரு. மனுஷன் ஒப்படைக்கிறது எதுக்கு? விளையாட்டை தொடங்கிட்டாரு. நான் கண்டிப்பாக இதை பத்திரமா சேமித்து வச்சுருக்கேன் சுவாமி, நீங்கள் என்னை நம்பி தைரியமாக போயிட்டு வரலாம் எங்கே போகிறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு குயவனார் என்ன பண்ணுறாரு, ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவரும் வாங்கிட்டு போய் அதை பத்திரப்படுத்தி ஒரு நல்ல பெட்டியில் வச்சு பத்திரப்படுத்திடுறாரு. இவரும் கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு நிறையா நாட்களே போயிடுது. அப்படி ஒரு பெட்டி இருந்ததாக கூட நம்மகிட்ட எல்லாம் கொடுத்தா நம்ம வந்துடுவோம், யாராவது வந்தாங்களா பெட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு இல்லாமல். ஆனால் அதற்கு உண்டான மரியாதையோடு அவர் அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. நேற்று பார்த்தப்போ, கடைசியாக பார்த்தப்போ கூட அந்த பெட்டி அங்கே தான் இருந்தது. ஆனால் ஒரு தோராயமாக ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு வராருன்னு. அதே சிவனடியார் வரார். என்னோட திருவோடு எங்க அப்படின்னு கேட்குறாரு. இதோ எடுத்துகிட்டு வரேன் சுவாமி, நான் அதை மிக பத்திரமாக நான் உங்களுக்காக சேமித்து வச்சுருக்கேன்னு குயவனார் எடுக்க போகிறாரு. வந்திருக்கிறது யாரு? ஒரு மாயவன், ஒட்டுமொத்த மாயை தன்னோட கைக்குள்ளே அடக்கின சிவபெருமான் அடிச்சிடறாரு. அதை குயவனார் போய் தேடுறாரு பெட்டிக்குள்ளே, திருவோட காணோம். திருவோட காணோன்னா என்ன ஆச்சு? செய்து கொடுத்த சத்தியம், சிவனடியார் மேலே வச்சிருந்த பக்தி எல்லாமே ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிடுச்சே. பதறாரு மனுஷன். வராரு. சுவாமி, நான் தேடினேன், வீடு முழுக்க தேடினேன், எல்லாரும் தேடினோம், உங்களோட திருவோடு காணாமல் போயிடுச்சு, என்னை நீங்கள் மன்னித்து அருள் புரியணும், நான் உங்களுக்கு ஒரு புது திருவோடு தரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கெஞ்சுறாரு. ஆனால் இவர் கெஞ்சுறதை கேட்கறதுக்காகவா சிவபெருமான் அந்த திருவோட மறைச்சாரு? இல்லை. அப்போ இவர் என்ன அடம் பிடிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு என்னோட திருவோடு தான் வேணும்னாலே வேணும். ஆஹா, நீ என்னமோ பண்ணிட்டடா, எனக்கு தெரியும்டா, உன்கிட்ட கொடுத்தப்பவே நான் யோசித்தேன். ஆஹா, என்னோட அற்புதமான திருவோடை இவன்கிட்ட தரமே, இவன் அதை களவு கொண்டுட்டானா என்ன செய்யறது, அவனை திருடிக்கிட்டானா என்ன செய்யறது, இப்போவும் எனக்கு சந்தேகம் இருக்குடா, அதை நீ திருடிக்கிட்ட தானே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு குயவனார் சொல்கிறாரு, சத்தியமாக இல்லை, அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன், நான் சமீபத்தில் கூட பார்த்தேன், ஆனால் அது காணாமல் போயிடுச்சு, எப்படின்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ சிவபெருமான் இவ்வளோ சத்தியம் பண்ணுறியே, ஓ புள்ள மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புள்ள மேலே சத்தியம் பண்ணுறதா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. சுவாமி, எனக்கு குழந்தையே கிடையாது சுவாமி. அப்போ தெரியும்ல எப்படி வரும்? கணவன் மனைவி இருவரும் சபதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பதே இல்லாமல் இருந்தது. கரெக்டா? ஆனால் புத்திரன் மேலே சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்ட உடனே அவர் திகைச்சு போய், எனக்கு புத்திரன் இல்லை சுவாமி, எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே, ஓஹோ அப்படியா விஷயம், அப்போ நீ உன் மனைவியோட கையை பிடிச்சி நீ ஆற்றுல முங்கி நீ என்ன பண்ணுற, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மனைவியை தீண்ட வேண்டும், நீ தீண்டவே மாட்டேன்னு சொல்லி தானே சபதம் போட்ட, உன்னை நான் தொட வைக்கிறேன் இருடா அப்படின்ற மாதிரி அவர் அந்த விளையாட்டை கொண்டு போகிறாரு. கொண்டு போனோன்னே, சுவாமி, ஒரு சபதத்தின் காரணமாக நாங்கள் தொடரதில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. ஒரு போராட்டமான ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறமா அவர் சொல்லிடுறாரு. ஏண்டா இதெல்லாம் சொன்ன நம்புற மாதிரியாடா இருக்கு, கட்டின பொண்டாட்டியை ஒருத்தன் தொடமாட்டானா சபதமா, நீ ஒரு பொய்காரண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஊர் சபையை கூட்டிடுறாரு சிவனடியார். கூட்டின உடனே, ஐயோ இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, இவர் மேலே பிராதா இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே குயவனாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சிவனடியார் சொல்கிறாரு, இல்லை இவனை நம்பாதீங்க, இவன் மொழியே சரி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு, என்னோட திருவோடு நான் சொல்லி தான் கொடுத்தேன், அது ஒரு அற்புதம் நிறைந்த திருவோடுன்னு, இவன் தான் அதை திருடிக்கிட்டான், இப்போ பொய் சொல்லி என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா, ஐயா இல்லைங்க, அவனை நான் கேட்டேன், இவருக்கு புத்திரன் இல்லையா, அட்லீஸ்ட் பொண்டாட்டி கையை பிடிச்சாது குளத்துல முங்கி சத்தியம் பண்ணி கொடுடா அப்படின்னு கேட்டா, நான் பொண்டாட்டி அதுக்கும் மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவர் அதை ரிவீல் பண்ணல, நான் இப்போ சத்தியம் பண்ணி தர மாட்டேன்னு. அப்போ ஊரார் என்ன சொல்றாங்க, நீங்க நேர்மையானவர்ங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க அதை நிரூபிக்கிறதுக்கு உங்கள் மனைவியை கையை பிடித்து நீங்க குளத்துல மூழ்கி சத்தியம் பண்றது ஒரு தர்மம் தானே, அதை நீங்க ஏன் செய்யக்கூடாது, அப்பதானே நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஊர் மக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே, இது ஒரு நிர்பந்தம் இல்லையா, இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்திருக்காங்க, யாருமே சொல்ல முடியாது.
ஏன்னா ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அந்யோன்யமான தம்பதியாக, ஒரு பக்தி தம்பதியாக அவர்கள் வந்துட்டு அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நெருக்கடி கூடிக்கிட்டே போக போக அவர் ஊர் மத்தியில் இன்னதுதான் உண்மைங்க, இதெல்லாம் தாங்க நடந்துச்சு, நான் திருநீலகண்டன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், என் மனைவியை தொடர்றது இல்லைங்க அப்படிங்கிறத அவர் உடைச்சு சொல்லிடுறாரு. எப்போ இந்த ஊரே வந்துட்டு மூக்கு மேலே விரல் வச்சு நினைக்கக்கூடிய அளவிற்கு, என்னடா கட்டண மனைவியை தொடலையா, இந்த அளவுக்கு பக்தியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஐம்புலன்களை அடக்குதல் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ சாதாரணம் இல்லை. புராணங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முனிவர்களால் கூட காமத்தை அடக்க இயலாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த விஸ்வாமித்திரர்லாம் ரொம்ப மேனகை, உருவசி இவங்கள்ட்ட எல்லாம் மயங்கினது, இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். பெரிய பெரிய தேவர்கள், வானவர்கள், சில நேரத்தில் இறைவர்கள் கூட மயங்கக்கூடிய கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது மனிதராக பிறந்து எதை கடக்கணும், காமத்தை கடந்த பின்பு நாம் மோட்சம் பெற இயலும், அந்த முக்தியை பெற இயலுங்கிற நிலைமையை ஒருத்தர் இறைவன் மேலே வச்சிருந்த அன்பின் பால் ஒரு தம்பதி எப்படி செஞ்சுருக்காங்க வாழ்க்கை முழுக்க. அப்போ இதற்கிடையில் இவங்க ரெண்டு பேருக்கும் வெறுப்பு வந்ததா அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இருவரும் பிரிஞ்சிருந்திருக்கலாம், வெவ்வேறு வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லையா, யாரையுமே தொடர்றதா இருந்தாட்டியுமே அது நெருப்பில் நடக்கிற சமாச்சாரம் கிடையாது. அதற்கு முன்னால் இறைவன் அந்த சீனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வேணும்னா அங்கே என்னால் முடியாது, எனக்கு சபலம் உண்டு, இந்த பேச்சுகள்லாம் வந்திருக்கலாம். எப்போ இறைவன் அந்த சீனுக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்தாரோ அப்போவே அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை தாண்டிய ஒரு உயரிய பக்தி இருந்திருக்கு. அந்த உயரிய பக்தியின் காரணமாக யாராலும் வெல்ல இயலாத காமத்தையும் இந்த தம்பதிகள் வென்று கடைசி வரைக்கும் தன்னுடைய இளமையை துளைத்து அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் இந்த சேம் டைம் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்தி இந்த ஊர் மக்களுக்கும் சரி வீட்டிற்குள்ளும் சரி கண்ணியமான தம்பதியராக வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், எத்தனையோ படிக்கிறோம். இதற்காக சட்டம் போட வேண்டிய ஒரு கடுமையான இருக்குது. மனைவியை மரியாதையோடு நடத்துதல், கணவனை மரியாதையோடு நடத்துதல், ஒரு நல்ல தம்பதியாக வாழுதல், அதற்கு பிறகு இந்த மேரிட்டல் ரேப்னு நான் சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, ஒரு வல்லுறவிற்கு உட்படுத்துதல், இப்படி பல விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உணர்ச்சிகளை எப்படி சமன்படுத்துறதுங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணமாக இந்த குயவனார் வாழ்ந்திருக்காரு. இதை கேட்ட ஊர் மக்கள் வாயடைச்சு போய் திகைச்சு போயிருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை வெற்றிகரமாக வெளியில் கொண்டு ஊருக்கே சொல்லிட்டோண்டா அப்பாடா அப்படின்னு சொல்லி என்னது இறைவன் ஆனந்தத்தில் இருக்காரு. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தொடமாட்டீங்க இல்லையா. தம்பதிகளான இருவரையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குச்சியை இந்த முனையில் ஒருவரும் அந்த முனையில் ஒருவரும் பிடிச்சுக்கிட்டு திருப்புளிச்சர குளத்தில் முங்கி எழுந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சிவனடியார் கடைசியாக ஒரு சமாதான நிலைமைக்கு வராரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை எல்லார் முன்னாடியும் ஒரு மாலையும் மரியாதையுமா இவங்களை சிறப்பிக்கிற மாதிரி அவங்க முங்கி எழுந்திருக்கிறாங்க. எழுந்து அந்த சத்தியத்தை நிறைவு செய்யும் பொழுது மீண்டும் அவர்கள் அவர்களுடைய இளமை பருவத்தை அடைகிறார்கள். இதை பார்த்த எல்லாருக்கும் நான் சொல்லுங்கள், அந்த ஊரில் அவர்களோட சேர்ந்து வாழ்ந்ததற்காகவே அத்தனை மக்களுக்கும் கொடுப்பினை. இப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழும் பூமியில் வாழ்வதே புண்ணியம். அது அவங்களுக்கு சரிசமான மனிதர்களாக வாழறதே புண்ணியங்கிற மாதிரி அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. இவர்கள் மீண்டும் முதுமை பருவத்திலேருந்து இளமை பருவத்துக்கு போகிறாங்க. வானத்திலிருந்து பூ மாறி பொழிகிறாங்க. பூவை தூவி இவர்களை வாழ்த்தி மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ இறைவனே அந்த சபதத்தை முறிச்சு வைக்கிறாரு. எப்பா நீங்கள் போட்ட சபதம்லாம் வேண்டாம்ப்பா, நான் உங்களை படைச்சிருக்கேன், நான் நீங்கள் ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சிருக்க காரணமாக என்னால் இருக்க முடியாது. இறைவன் அவருக்கு இழகிய மனசு, அவர் விளையாட்டு பிழையே தவிர மற்றபடி அவருக்கு ரொம்ப இழகிய மனசு, அவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. என் பேரை சொல்லி ஏன்டா ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கீங்க, என்னால் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாரு, சேர்த்து வச்சுட்டு போகிறாரு. அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைத்து அவர்கள் நல்ல நெடுநாள் நல்லபடியாக வாழ்ந்து இறைவனை அடைகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு ரிஷப வாகனனா காட்சி கொடுக்குறாங்க, தன்னோட சேர்த்து கொள்கிறாங்க.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதை, எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்ததனால், எப்படிப்பட்ட வாழ்க்கையினால் இறைவனை அடைய முடியும்? இந்த ஒரு விஷயத்தினால தான் சொல்கிறாங்க பக்தி மார்க்கம் ஆகச்சிறந்த மார்க்கம்னு. இந்த யோக மார்க்கம் மற்ற மார்க்கங்கள்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம். பல என்ன சொல்கிறது, இதற்கு பல மூச்சு பயிற்சிகள் செய்யணும், இது செய்யணும் அது செய்யணும், கஷ்டம். ஆனால் இந்த பக்தி மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, இறைவனை சரணாகதி அடைதல், அவரை பக்தியின் கண் வழியாக நம்ம பார்க்குறது, அவரை அடைதலுக்கான மிகச்சிறந்த வழியாக இருக்குது. இந்த 63 நாயன்மார்களோட கதையும் இப்படி என்ன சொல்கிறதோ, இப்படியெல்லாமாடா இருப்பீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அத்தனை கதைகளும் நம்மை ஆச்சரியப்படுத்தும், நம்ம திகைப்புக்குள்ளாக்கும், நமக்குள்ள பல கேள்விகளை உண்டு பண்ணும். 63 நாயன்மார்கள் கதையும் நம்ம நிச்சயமாக கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை நம்ம படிக்கணும். இன்றைக்கி இல்லாட்டியும் என்றைக்கோ என்னோட வீடியோ பார்த்து இல்லாட்டியோ வேறு ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தோ இல்லை புத்தகங்கள் மூலமாக வாசித்தோ, என்னோட வேண்டுகோள் என்னென்னா 63 நாயன்மார்களோட கதையையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன்னா அது என்னோட பாக்கியம். ஸோ இனி நான் தொடர்ச்சியாக அடியார்களோட கதையை உங்ககிட்ட சேர்ப்பேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றிய விளக்கம் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது கதைகள் உங்களுக்கு நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் அதை உங்ககிட்ட சேர்க்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்கிறேன். திருவருள் நந்தினி இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் இது எல்லாமே உங்களை சேரும். நம்ம எல்லாரும் எப்போதும் இறைவன் பக்கத்திலே இருக்க முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.